இந்த எபிசோட்ல நாம கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் எழுந்திருக்கிற ரெட்ரோ படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, சூர்யாவின் தந்தை ஜோஜோ ஜார்ஜின் தொழிற்சாலையில் வாட்ச்மேனாக வேலை பார்த்து வர்றாரு. ஒரு நாள் திடீரென அவர் இறந்து விடுறாரு. குழந்தை இல்லாத ஜோஜோ ஜார்ஜ் தம்பதி சூர்யா எடுத்து வளர்க்குறாங்க. தன் தந்தையின் இறப்பை நேரில் பார்த்ததால் அதில் பாதிப்படைந்து சின்ன வயதிலிருந்தே சூர்யாவுக்கு சிரிப்பு வராமல் இருக்கு. தொடக்க காலத்தில் ஜோஜோ ஜார்ஜின் மனைவி மட்டும்தான் சூர்யா மீது அன்பாக இருக்காரு. ஜோஜோ ஜார்ஜ் சூர்யா மீது சிறு வெறுப்புடனே இருக்கிறாரு. சூர்யாவுக்கு பிடித்த விஷயத்தை செய்தால் அவருக்கு சிரிப்பு வரும் என கூறுறாங்க. இதனால் அவருக்கு சண்டை பிடிப்பதனால் சூர்யா கராத்தே கற்றுக்கொள்றாரு. சின்ன வயதிலிருந்தே தாய் இல்லாத பூஜா ஹெக்டேவை சூர்யா காதலித்து வர்றாரு. ஒரு கட்டத்தில் சூர்யா பெரிய கேங்ஸ்டர் ஆகும் சூழ்நிலையில பூஜா ஹெக்டேவுக்காக சண்டை, யுத்தம், வன்முறை என அனைத்தையும் விட்டுவிட்டு திருமணம் செய்ய ஒப்புக்கொள்றாரு. ஆனால் திருமண நாள் அன்று இவரது வளர்ப்பு தந்தையான ஜோஜி ஜார்ஜ் கும்பலுடன் சண்டை ஏற்படுது. இதுல சூர்யா ஒரு கொலை செய்ததால் சிறைக்கு போறாரு. பூஜா ஹெக்டே சூர்யாவை வெறுத்து விட்டு அவரை விட்டு பிரிகிறாங்க. இதற்கு அடுத்து என்ன ஆனது? சூர்யாவை விட நினைத்தாலும் அவரை விடாமல் துரத்தும் பிரச்சனை என்ன? பூஜா ஹெக்டேவுடன் மீண்டும் இணைந்தாரா? முற்றிலும் வன்முறையை சூர்யாவால் கைவிட முடிந்ததா? இதான் அந்த படத்தோட மீதி கதை. நடிகர் சூர்யா அவரது கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்து நடித்து நியாயம் செய்திருக்காருன்னு சொல்லலாம். விண்டேஜ் சூர்யாவை ஸ்கிரீனில் பிரதிபலித்துள்ளார். அதுவும் குறிப்பாக கனிமா பாடல் இடம்பெற்ற சிங்கிள் ஷாட் காட்சியில் மிரட்டிருக்கிறான்னு சொல்லலாம். பூஜா ஹெக்டே அழகான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. சூர்யா, பூஜா இடையே உள்ள காதல் காட்சிகள் ரசிக்கும்படி அமைஞ்சிருக்கு. ஜோஜோ ஜார்ஜ், ஜெயராம், நாசர், பிரகாஷ்ராஜ், கருணாகரன் ஆகியோர் அவர்களது அனுபவ நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தின் அடுத்த நாயகனாக செயல்பட்ட இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் படத்தின் ஒவ்வொரு காட்சியிலும் திரைக்கதை ஓட்டத்திற்கு பெரிதும் உதவியிருக்கிறார். பெண் இசையில மிரட்டியிருக்கான்னு சொல்லலாம். அதுவும் கிளைமேக்ஸ் காட்சியில தன் இசையால் கும்சம் செஞ்சு வைத்திருக்காரு. ஸ்ரேயாஸ் கிருஷ்ணன் ஒளிப்பதிவு ரெட்ரோ ஸ்டைலில் கலர்ஃபுல்லாக பதிவு செய்திருக்கிறாரு. 16 நிமிடம் சிங்கிள் ஷாட்டை திறமையாக எடுத்ததற்கு அவருக்கு பாராட்டுகள் சொல்லலாம். ஒரு மாறுபட்ட கேங்ஸ்டர் டிராமா கதைக்களம் கொண்ட படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர். படத்தின் முதல் பாதி திரைக்கதையை மிக சிறப்பாக இயக்கியிருக்காரு. கனிமா பாடல் காட்சிக்கு திரையரங்கே வைப் செய்யுது. 16 நிமிட சிங்கிள் ஷாட் காட்சிக்கு பாராட்டுகள். பிளாஷ்பேக் காட்சிகளை சிறிது குறைத்திருக்கலாம்னு தோணுது. இரண்டாம் பாதையில் நேர அளவையும் சிறிது குறைத்திருந்தால் திரைப்படம் இன்னும் கூடுதலாக ரசிக்க முடிஞ்சிருக்கும். சூர்யாவின் ஸ்வாகிங் ஸ்டைலை தேர்வு கொண்டு வந்ததற்கு இயக்குனருக்கு பாராட்டுகள். கண்டிப்பாக இப்படம் சூர்யாச்சிகளுக்கு ஒரு விருந்தென சொல்லலாம்.